குட் மார்னிங். அந்நியன்களுக்கான சோதனை பார்த்துருக்குறோம். அதுல கார்பனேட்டுகளுக்கான சோதனையும் SO3 2- சோதனையும் பார்த்தாங்க. இதுல SO3 2- சோதனையில நாங்கள் SO2 வாயுவை தான் இனங்காண்டுதான். SO2 வாயுவை இனங்காணும் போது உங்களுக்கு அதில் ஒரு சின்ன இடர் ஒன்று இருக்கும். என்னன்னு சொன்னால், SO2 வாயுவை அடையாளப்படுத்தின உடனே SO2 வாயுவை அடையாளப்படுத்தின உடனே இது SO3 2- என்ற அந்நியனை கொண்டிருக்குதுன்னு சொல்லி வார முடிவுக்கு உடனடியாக வர முடியாது. இந்த மாதிரியான முடிவுக்கு உடனடியாக எங்களால வர முடியாது. இது காரணம் என்னன்னு சொன்னால், டயோசல்பேட்டுகள், அதாவது H2O3 2- என்ன செய்யும் சொன்னால், சோதனை SO2 வாயுவை வெளியிட்டு ஒரு ஐதான அமிலத்தை சேர்த்து இனங்காணக்கூடிய அந்நியங்கள் சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ தரப்பட்ட ஒரு அந்நியனுக்கு ஒரு அமிலத்தை நாங்கள் சேர்க்கும் போது ஐதான அமிலம் HCl என்று எடுத்துக்கொண்டால், ஐதான HCl சேர்க்கைக்குள்ள எங்களுக்கு அந்நியன் அந்த அமிலத்தில இருந்து H+ வாங்கி உறுதியற்ற ஒரு அமிலத்தை தோற்றுவிக்கிறதால அது பிரிகி அடையும். அப்படி பிரிகி அடைஞ்சு வார இந்த வாயு SO2 இருந்தாலும் முடிவு SO3 2- என்று சொல்ல முடியாது. அதுக்கு காரணம், SO3 2- H+ வாங்கி H2SO3 வரும். இந்த H2SO3 எப்படி உறுதி இல்லையோ அதே போல இன்னொரு அந்நியனும் உறுதி இல்லை. இதுடனும் பிரிஞ்சு SO2 தரும். இதே நேரத்தில் இந்த கரைசலுக்குள்ள H2O3 2- அந்நியனாக இருந்தால் அதுவும் 2 H+ வாங்கி H2S2O3 டயோசல்பூரிக் ஆசிட் வரும். இது உறுதி இல்லை, உறுதியற்றது. இது உடனடியாக என்ன செய்யும்னா பிரிகி அடையும். உள்கந்தக தயாரிப்புல இந்த தாக்கம் உங்களுக்கு தந்திருக்கு. பிரிகி அடைஞ்சு H2O சல்பர் வரும். இது வெளிர் மஞ்சள் நிறம் முடியாது. வாயு SO2 இங்க SO2 வாயு அங்கேயும் பெறத்தான் போகுது. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இங்கதான் நீங்கள் இப்ப பார்க்கணும். SO2 என்பதை உறுதிப்படுத்திய உடனே நீங்கள் இந்த சோதனை குழாயை பார்க்கணும். சோதனை குழாய் தெளிந்த கரைசலாக இருந்தால் அந்நியன் SO3 2-. சோதனை குழாயில வெளிர் மஞ்சள் நிறம் அவதானிக்கப்பட்டால் அந்நியன் H2O3 2- இருக்கும். இதுதான் நாங்கள் பார்க்க போற அந்நியன் டயோசல்பேட். தலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். டயோசல்பேட்டுகளுக்கான சோதனை. டயோசல்பேட்டுகளுக்கான சோதனை. டயோசல்பேட்டுகளுக்கான சோதனை. டயோசல்பேட் டயோசல்பேட்டுகளுக்கான சோதனை. பிராக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. H2O3 2- சோதனை. H2O3 2- சோதனை. H2O3 2- சோதனை. படத்தை கீறுங்கோ அல்லது கீறுறது கிடத்தை விட்டுக்கொள்வோம். கீர்னீங்கன்னா நல்லா எல்லாத்துக்கும் முடாம விட்டு கொண்டு போய் செய்ய.
இதை நீங்கள் ஏற்கனவே சுண்ணாம்பு நீர் கூடாத செலுத்தில அவதானிச்சிருக்கீங்க. அங்க வந்து அத்தனை அவதானத்தையும் இங்கேயும் தரும். சுண்ணாம்பு நீர் கல்சியம் ஹைட்ராக்சைடு. சல்பேட்டுகளுக்கான சோதனை. தாக்கத்திலே கொள்வோம். நான் கணக்கு ஒன்று வருது. என்ன SO3 2 - தான் இது. தாக்கத்தை மட்டும் போட்டு S2O3 2 இது இன்னும் கட்டியனையும் முன்னுக்கு கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. இது ஐதான அமிலம். பொதுவாக நாங்கள் HCl பயன்படுத்துவோம். H2SO4 HNO3 பயன்படுத்துவோம். H+ H2 S2O3 இது உறுதியற்றது. உறுதியற்றதென்றால் உடனடியாக பிரிகி அடையும். இந்த பிரிகையில உள்கந்தகம் உருவாகும். இது இங்க சேர்த்த கரைசலுக்கான உருவாகும். இந்த இதுக்கான உருவாகும். வெளிர் மஞ்சள் நிறம். SO2 வார வாயு SO2 தான். அப்ப SO2க்கு முதல் என்ன சோதனை செய்யுங்களோ அத்தனை சோதனைக்கு இது இப்படி அளிக்கும். SO2 என்பதை உறுதிப்படுத்தினால் உடனே திரும்பி பார்க்கணும். இந்த கரைசலை பார்க்கணும். நிறமற்ற கரைசலாக இருந்தால் SO3 2- மஞ்சள் நிறம் அவதானிக்கப்பட்டால் அது S2O3 2- முடிவெடுக்கும். சரி, எழுதிக்கொள்ளுங்க. அமிலம் சேர்க்கப்பட்ட சோதனை குழாயில் அமிலம் சேர்க்கப்பட்ட சோதனை குழாயில் இதுதான் அமிலம் சேர்க்கப்பட்ட சோதனை குழாயில் அமிலம் சேர்க்கப்பட்ட சோதனை குழாயில் வெளிர் மஞ்சள் நிற கலங்கள் அவதானிக்கப்படுவதுடன் 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 SO2 இயல்புகளுக்கும் விடைதரின் SO2 இயல்புகளுக்கும் விடைதரின் SO2 இயல்புகளுக்கும் விடைதரின்
எடுக்கப்பட்ட அந்நியன் H2O3 2- ஆகும். எடுக்கப்பட்ட அந்நியன் H2O3 2- ஆகும். இந்த அந்நியனுக்கான சோதனையை நான் இதிலேயே தாரேன். ஒரு ஐதான அமிலம் ஒன்றை பயன்படுத்தி H2O3 2- என்று நாங்கள் இனங்காணலாம். ஒன்று SO2 வரும், அதே நேரத்தில் வெளிர் மஞ்சள் நிறம் கலங்கள் வரும். இந்த H2O3 2- இனங்கான்றதுக்கு இன்னும் சோதனை இருக்குது. வேற சந்தர்ப்பத்துல தருவதற்கு வாய்ப்பு இல்லாததால நான் இதிலேயே நோட் பண்ணி கொள்றேன். சரிதான். என்னன்னு சொன்னால் H2O3 2- கொண்ட கரைசலுக்கு சரிதான். உதாரணத்துக்கு எங்களுடைய ஆய்வு கூடத்தில் இருக்கிற தயோசல்பேட் வந்து சோடியம் தயோசல்பேட் பிரதானமாக இருக்கு. I2 நியமிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கீங்க. இதுக்கு வெள்ளி நைட்ரேட் AgNO3 சேர்த்தோம் என்று சொன்னால் AgNO3 சேர்த்தால் உங்களுக்கு Ag2S2O3 வந்து வீழ்வடிவாகும். Ag2S2O3 வீழ்வடிவாகும். இந்த Ag2S2O3 வந்து நீர்ல கரையாத வெள்ளை வீழ்வடி. இதுக்கான ஒரு சோதனை. H2O3 2- என்ற அந்நேர Ag+ ஓட சேர்ந்து Ag2S2O3 தரும். இது உறுதி இல்லை. சரியான, இது உறுதி இல்லை. அப்ப இதை நாங்கள் மென்மையாக வெப்பமேற்றும் போது இந்த திண்மத்தை வெப்பமேற்றினம் என்று சொன்னால் Ag2S1 வெப்ப பிரிகை அடையும் தயோசல்பேட் Ag2S, அங்கால SO3 வரும். நேற்றாரோ கேட்டீங்கள், SO3 ஒரு உறுதியான ஆக்சைடு. அது வேற சந்தர்ப்பத்தில் உருவாக்கப்படலாம். கந்தகத்தின் தகனத்தில் SO3 வராது. அப்ப தயோசல்பேட் வந்து Ag2S2O3 திண்மமாக மாற அது வெப்ப பிரிகையில வந்து SO3 வாயுவை விளைவாக தரும். இந்த Ag2S வந்து கருப்பு நிறம். இது கருப்பு நிறம். எந்த ஒரு தயோசல்பேட்டுகள் AgNO3 என்ன செய்யணும்னா வெள்ளை நிற வீழ்வடிவத்தை வெப்பப்படுத்தும் போது கருப்பு நிறமாக மாறும். அதே நேரத்தில் SO3 வாயு விடுவிக்கப்படும். ഇതിന്റെ வெப்ப பிரிகையில SO3 வருது. இதே ஒத்த தாக்கத்தை இந்த H2O3 2- Pb2+ ஓடையும் கொடுக்கும். சரிதானே? Pb2+. ஆய்வு கூடத்துல பொதுவாக நாங்கள் பயன்படுத்துற Pb2+ வந்து ஈய அசட்டேட். சரிதானே? பொதுவாக ஆய்வு கூடத்துல இருக்கிற வந்து ஈய அசட்டேட் அல்லது ஈய நைட்ரேட்டையும் நாங்கள் பயன்படுத்தலாம். PbNO3 2- பயன்படுத்தலாம். உங்களுக்கு தேவையானது Pb2+ தான். சரிதான். இந்த H2O3 2- வந்து H2O3 2- Ag+ ஓட சேர்ந்து Ag2S2O3 தருவதை போல இந்த Pb2+ ஓடையும் சேர்ந்து Pb(S2O3) என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீழ்வடிவை தரும். இதுவும் வெள்ளை வீழ்வடிவு தான். இதுவும் வெப்பப்படுத்தப்படும் போது பிரிகை அடைஞ்சு PbS ஆகவும் SO3 ஆகவும் மாறும். இது வந்து கருப்பு நிற வீழ்வடிவு. வெப்ப பிரிகையில உருவாகின்ற இந்த PbS வந்து கருப்பு நிறமானதாக காணப்படும். இந்த ரெண்டு சோதனைகள் மூலமும் H2O3 2- வந்து மேலும் உறுதிப்படுத்தப்படலாம். Na2H2O3 தான் பொதுவாக ஆய்வுக்கூடத்தில் இருக்கால இப்படி எழுதியிருக்காரு. H2O3 2- தான் நீங்க மெயின் பார்ட்.
இங்க வேணும் Ag பிளஸ் தான். அது பொதுவாக நைட்ரேட்டா பயன்படுத்துறாங்கன்னா நைட்ரேட்டுகள் நீரில் நன்றாக கரையும். இதை வீழ்வடியா பயன்படுத்தி பிரியோசனம் இல்லை தானே. கரையிற ஒரு உப்பை பயன்படுத்தும். இங்க இருக்கிற அந்நியனுக்கும் இங்க இருக்கிற கட்டியனுக்கும் இடையில வீழ்வடிவாக்கல் தாக்கம் ஒன்று உருவாகும். அந்த வீழ்வடிவு வடித்து உலர்த்தி வெப்பப்படுத்தினோம் என்று சொன்னால் அது பிரிகி அடையும். பிரிகி அடைஞ்சு Ag2S SO3 வரும். அதே போல PbS2O3 வந்து PbS ஆகவும் SO3 ஆகவும் வரும். SO3 வந்து வாயு. இந்த தாக்கத்தின் மூலமாகவும் நாங்கள் H2O3 வந்து இனங்காணலாம். இதை நீங்கள் சமப்படுத்தின ரசாயன சமன்பாடுகளோடு இந்த அவதானத்தை கண்டுகொள்ள வேண்டும். இதோட வெள்ளை வீழ்வடி வருது, அது வெப்பப்படுத்த கருப்பாக மாறுதுன்னு சொன்னால் H2O3 ஆகத்தான் இருக்க வேண்டும். சரிதானே? அடுத்த பந்தி எழுதி கொள்ளுங்க. H2O3 அயன் கரைசலுக்கு H2O3 அயன் கரைசலுக்கு H2O3 அயன் கரைசலுக்கு வெள்ளி நைட்ரேட் AgNO3 வெள்ளி நைட்ரேட் அல்லது ஈய அசட்டேட் வெள்ளி நைட்ரேட் அல்லது ஈய அசட்டேட் சேர்க்கும் போது வெள்ளை வீழ்வடிவை கொடுக்கும். இவ்வெள்ளை வீழ்வடிவை வெப்பப்படுத்தும் போது கருப்பு நிறமாக மாறும். வெள்ளை வீழ்வடிவை வெப்பப்படுத்தும் போது கருப்பு நிறமாக மாறும். இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. H2O3 AgNO3 Ag2S2O3 இது நீர்ல கரையாத வெள்ளை வீழ்வடி. இந்த தாக்கத்துல உருவான வீழ்வடிவு வடித்து உலர்த்தி மென்மையாக வெப்பமேற்றும் போது இது பிரிகி அடைஞ்சு Ag2S கருப்பு நிறமாக மாறும். Ag2S அதே நேரத்துல SO3 வாயுவா. Ag2S SO3 இதே ஒத்த அவதானத்தை தான் PBயும் தரும். PB தாக்கத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. H2O3 க்கு PB
அசட்டு ஈ அசட்டு சேர்க்க முதல்ல PbS2O3 வரும். இதுவும் வெள்ளைதான், நீர்ல கரையாத வீழ்வடி. இந்த வீழ்வடி வெப்பப்படுத்த கருப்பு நிறமாக மாறும். விளைவில வீழ்வடி உருவாகிக்க அம்புக்குறியால காட்டலாம். பாக்கியில ஒரு திண்மம் இருக்குண்டா அது அம்புக்குறியால காட்டுறீங்க, அதை சொல்லிட்டு தான் காட்டுறது. PbS SO3 வாயு, இது கருப்பு நிறம். உங்களுக்கு இந்த படங்களை போட்டு விளக்கம் போடணும்டா கீறி கொடுக்கும். படங்களை போட்டு விட்டா கொஞ்சம் தெளிவா இருக்கு. படங்களை போட்டுக்கொள்ள தாக்கத்தை எழுதி இந்த தாக்கம் மிக முக்கியமானது. ரெண்டு தாக்கம் ஒரே நடத்தை உடைய. ஏஜிக்கும் இதே அவதானம் தான், Pb2+க்கும் அதே அவதானம் தான். வெள்ளை வீழ்வடி வெப்பப்படுத்த கருப்பு நிறமாக மாறுதுன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது தாக்கத்துக்கு கூட தான் இது அவதானிக்கப்படும். S2O3 2- Ag+ ஓட சேரிக்கும் அதே அவதானத்தை தரும், Pb2+ ஓட சேரிக்கும் அதே அவதானத்தை தரும். S2O3 2- AgNO3 இருக்க Ag+ ஓட சேர்ந்து Ag2S2O3 ஆகவும் அங்காலே அந்நியன் வரும். இது வெள்ளை நிறம். அந்த வெள்ளை நிறம் வீழ்வடிவாக வருவதனால அம்புக்குறியால காட்டும். ஆனா அது இன்னொரு தாக்கத்துல திண்மம். ஆகவே அதிலே நீங்க அம்புக்குறி பயன்படுத்தல, தாக்கிலே அம்புக்குறி பயன்படுத்துவீங்க. அங்க வீழ்வடி உருவாகிறதுன்றது அந்த அம்புக்குறி காட்டும். இது திண்மம் என்பதை காட்டும். இதை வெப்பப்படுத்திக்கல Ag2S கருப்பு நிறம், அங்கால SO3 வாயு விடுவிக்கப்படும். அப்ப சில என்ன புகைப்படத்துறையில இந்த திரவம் பயன்படுத்தப்படுது. வீழ்வடி ஒளி முன்னிலையில என்ன செய்வோம்னா பிரிஞ்சு Ag2S ஆக மாறும். இந்த சந்தர்ப்பத்தில் SO3 சூழலுக்கு விடுவிக்கப்படும். அடுத்தது நாலாவது அந்நியன் நைட்ரைட். நைட்ரைட்டுகளுக்கான சோதனை. நைட்ரைட்டிற்கான சோதனை
NO2 மைனஸ். நைட்ரைட் என்பது NO2 மைனஸ். NO2 மைனஸுக்கான சோதனை என்று சொல்லலாம். நைட்ரைட்டுக்கான சோதனை உங்களுக்கு தெரியும். கூட்டம் ஒன்றில லிதியம் நைட்ரேட் தவிர்ந்த ஏனைய நைட்ரேட்டுகள் வெப்ப பிரிகடைஞ்சு நைட்ரைட்டுகளை தரும். அங்கே புறப்படுகின்ற இந்த NO2 மைனஸை நாங்கள் இனங்காண்பதற்காக இந்த சோதனையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் சாதாரணமான ஒரு அமைப்பையே பயன்படுத்தலாம். பெருசா தேவையில்லை. NO2 மைனஸை கொண்ட ஒரு சோதனை குழாய்க்கு சுமார் 30 அமிலத்தை துணிச்சம் என்றாலே 30 அமிலம் துணிச்சம் சொன்னாலே இங்க வந்து இப்படி போட்டுக்கொள்ளும். NO2 வச்சுக்கொள்ளும். சோடியம் நைட்ரேட் வெப்ப பிரிகையில வருந்தான் NO2. இந்த NO2 மைனஸ் வந்து ஐதான அமிலத்துல இருந்து சரிதானே ஒரு ஐதான அமிலத்துல இருந்து H+ வாங்கி HNO2 ஆக மாறும். HNO2 இந்த HNO2 வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உறுதியற்றது. உறுதியற்ற ஒரு அமிலம் நைட்ரஸ் அமிலம். இது ஒரு மென் அமிலம், அதோட உறுதியற்றது நைட்ரஸ். HNO2 உறுதியற்றது. நாங்கள் முந்தி இந்த தாக்கம் எழுதும் போது இந்த NO2 மைனஸ் H+ வாங்கி HNO2 ஆக மாறும். HNO2 உறுதியற்றது. அப்ப உடனடியாக என்ன செய்யும் என்று சொன்னால் பிரிகி அடையும். அப்படி பிரிகி அடையும் போது H2O H2O NO2 ஆகிய வாயுக்களை தரும் என்று சொன்னார். இங்க வார NO2 வந்து செங்கவில நிறம். அப்ப ஒரு ஐதான அமிலம் சேர்க்கைக்குள்ள நிறமுடைய வாயுவை தருகிறது என்று சொன்னார். அது NO2 மைனஸாக இருக்க வேணும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிற ஐதான அமிலத்தோட வாயு விளைவு தாராக்கள்ல நிறமுடைய வாயு வருவதற்கும் இல்லை. உதாரணத்துக்கு CO3 2- CO2 வந்தது. CO2 ஒரு நிறமற்ற வாயு. SO3 2- SO2 வருது, அதுவும் நிறமற்ற வாயு. S2O3 2- SO2 வருது, அதுவும் அதே இயல்புடைய வாயு. இப்படி நாங்கள் ஒரு ஐதான அமிலத்தை சேர்க்க நிறமுடைய வாயு வருது என்று சொன்னால் அது அந்நியன் NO2 மைனஸாக இருக்க வேண்டும். செறிந்த அமிலங்களை சேர்க்க நிறமுடைய வாயுவை வேறு அயன்களும் தரலாம். நாங்கள் Br- I- பார்க்கலாம்.
சரி இந்த H2SO4 வந்து Br மைனஸ் Br2 ஆக ஒட்சியேட் Br2 வந்து செங்கவில நிற ஆவியாக வரும். அதே மாதிரி I மைனஸ் வந்து I2 ஆக ஒட்சியேட்டப்படும். அதுவும் ஆவி நிலையில வந்து ஊதா நிறமாக இருக்கும், செங்கவில் இருண்ட நிறமாக இருக்கும். ஐதான அமிலத்தோட நிறமுடைய வாயுவை தருகுதுன்னு சொன்னால் அது NO2 மைனஸ் ஆகத்தான் இருக்கு. வேண்டாம் இந்த Br மைனஸ் I மைனஸ் போன்ற வாயுக்கள் ஐதான H2SO4 ஒட்சியேற்றப்பட முடியாது. அது வந்து தாக்கம் இல்லை. ஒரு ஐதான அமிலம் சேர்க்கைக்குள்ள நிறமுடைய வாயு வருது என்றால் அந்நியன் வந்து NO2 மைனஸ் ஆக இருக்க முடியும். அதுக்கான தாக்கம் இதுதான். இந்த தாக்கம் பழைய சிலபஸ்ல இப்படி எழுதப்பட்டிருந்தா இப்ப என்ன சொல்லினோம் என்று சொன்னால் இந்த தாக்கத்தை இப்படி எழுத விரும்பல. சரியா, இந்த தாக்கம் இப்படி எழுதிய அதுக்காண்டி இதை பிள்ளை என்று சொல்லல. ஸ்கீமில 2 விட கொடுக்கப்பட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டில் இந்த அந்நியனுக்கான சோதனையில தாக்கத்தை தர சொல்லி கேட்டு தாக்கத்துல 2 சமன்பாடு கொடுத்திருக்கேன். ஒன்று இது NO2 H+ வாங்கி HNO2 வரை HNO2 இந்த பிரிகை தாக்கம் இப்படி கொடுத்திருக்கு. இன்னொன்று அவர்கள் கொடுக்கிறார்கள் என்னன்னு சொன்னால் இந்த HNO2 வந்து HNO2 உடனடியாக இருவழி விகாரத்திற்கு உட்படுது என்று சொல்லி. அப்ப இருவழி விகாரத்திற்கு உட்படும் போது HNO3யும் NOவும் உருவாகும். HNO3யும் NOவும் H2Oவும் உருவாகும். HNO2 வந்து இருவழி விகாரத்துக்கு உட்பட்டு HNO3யும் NOவும் H2Oவும் உருவாகும். இந்த தாக்கத்துல நாங்கள் பார்க்க வார வாயு வந்து NO தான். HNO3 அது கரைசலாக இருக்கும், நீர் லிக்விட் தான். அப்ப அதுவும் ஆவியாகாது. அப்ப NO தான் இதுல வரும். NO வந்து இதுல எங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதுல வார பிரச்சனை என்னன்னு சொன்னால் NO வந்து நிறமற்ற வாயு. அவ செங்கபில நிறம் எவ்வாறு அவதானிக்கப்படும்? இது அந்நியனுக்கான சோதனையில இந்த செங்கபில நிறத்தை தான் காட்டப்படும். NO2 மைனஸுக்கு நாங்கள் ஒரு H+ வழங்கியக்குள்ள இந்த செங்கபில நிறம் அவதானிக்கப்படும். இது அவதானம். அப்ப அதுக்கே பொருத்தமான தாக்கம் தான் நாங்கள் இப்படி எழுதி பழகினாங்க. முந்தி நாங்கள் இப்படித்தான் எழுதுறோம். இவர்கள் இப்ப இப்படி சொல்லினோம் HNO2 வந்து HNO3 ஆகும், NO ஆகும், H2 ஆகும் பிரிகை அடைதல் சொல்லி. இன்னொரு நிறமற்ற வாயு. அப்ப எப்படி இந்த செங்கபில நிறம் அவதானிக்கப்படும் என்று சொன்னால் இந்த NO வந்து தாக்குத்திறன் கூடிய ஒரு வாயு. NO வளிமண்டலத்துல இருக்கிற O2ஓட உடனடியாகவே தாக்கி NO2 தரும். அப்ப உங்களுக்கு இப்ப செங்கபில நிறம் அவதானிக்கப்படும். தாக்கத்தை நீங்கள் என்னவாக எழுதினாலும் சரியான இப்படி எழுதினா என்ன இப்படி எழுதினா என்ன, இந்த அவதானம் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. இப்படி எழுதும் போது நேரடியாக அதன் பிரிகையிலேயே NO2 வருது என்று சொல்லி இருக்கிறான். ஆனா அவர்கள் சொல்றாரு அப்படி இல்லை, உண்மையில இது வந்து இப்படித்தான் பிரியுது. அப்ப இந்த செங்கவிலானத்துக்கு என்ன காரணம்? இதுல உருவான NO வந்து வலியோட இருக்கிற O2ஓட தாக்கி NO2 தோற்றுவிக்குது. அதனால அந்த செங்கவில நிறம் வருது என்று சொல்லி இருக்கு. எங்களுக்கு என்ன தாக்கம் எவ்வாறு எழுதப்பட்டாலும் NO2 மைனஸுக்கு நாங்கள் ஒரு அமிலத்தை செய்தால் இந்த செங்கவில நிறத்தை அவதானிக்கலாம். அப்ப நாங்கள் அந்நியனுக்கு சோதனை செய்யும் போது இந்த செங்கவில நிறத்தை வச்சு கொண்டுதான் சோதனை செய்ய போறோம். NO2 மைனஸுக்கு ஐதான அமிலம் சேர்க்கை எங்களுக்கு செங்கவில நிறமுடைய வாயு வெளியேறும். அந்த வாயு NO2 அது எப்படி வருது? இதுண்ட பிரிகையில நேரடியா வருது என்று நீங்கள் எழுதினாலும் அல்லது இதுண்ட விரிகையில NO வருது, அந்த NO வந்து O2 ஓடுதாக்கி NO2 தருது என்று எழுதினாலும் எல்லாமே ஒன்றுதான். ஸ்கீமில 2017 ஸ்கீமில 2 விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் நீங்கள் இந்த விடை எழுதி கொள்ளுங்க. நீங்கள் எழுதும் போது இந்த 2 எழுதி கொள்றாங்க, இதையும் எழுதி கொள்றாங்க. இந்த NO2 மைனஸ்க்கு H+ HNO2 வரும். HNO2 HNO3 ஆகவும் NO ஆகவும் H2 ஆகவும் வரும். வந்த NO O2ஓட தாக்கும், உடனடியாக தாக்கும். அப்ப செங்கவில நிறம் தோன்றும்.
நீங்கள் எழுதியக்குள்ள இத பெஸ்ட், இது பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். 2017 சிலபஸ் அப்டேட் வரைக்கும் நாங்கள் இந்த தாக்கம் தான் எழுதுறோம். இந்த அந்நியனுக்கான சோதனை NO2 மைனஸுக்கு H+ ஜேக்கு இப்படித்தான் எழுதுவோம். இப்ப அவர்கள் இந்த மாதிரி தாக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இதுதான் உண்மையில நடக்க போறது, அதான் உண்மை. இந்த தாக்கத்துல NO வரும், அந்த NO வந்து வழியில இருக்கிற O2 உடனடியாக தாக்கி NO2 தரும். அப்ப செங்கபில நிறம் என்னவா இருந்தாலும் செங்கபில நிறம் அவதானம் தான், எங்களுக்கு கிடைக்க போற அவதானம் செங்கபில நிறம். சரியா? இதை நீங்கள் ஒரு இதுல கவனித்துக் கொள்ள வேண்டும். இது செங்கபிலம் என்று சொல்லலாம், சில நேரத்துல கபிலம் என்றும் சொல்லலாம். எல்லாம் NO2 தான். சரிதான்? இதுல +3 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிறது +5 ஆகவும் +2 ஆகவும் வரும். வெளிக்கொள்ளுங்க, இந்த படத்தை சும்மா போடுவோம். இதுக்கு நீங்க போக்குள்ள அப்படி எல்லாமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நைட்ரைட் இருந்தா காணும் இந்த தாக்கத்தின் விளைவில் இன்னொரு விழுவா. வெளிக்கொள்ளுங்க, இடத்தை விட்டுட்டு எல்லா படத்தை போடுங்க. தரப்பட்ட அந்நியனுக்கு ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஐதான அமிலத்தோட செங்கவில நிறம் வாயு வந்தா தான் அது NO2 மைனஸ். செறிந்த அமிலத்தோடு என்றால் சில இதுல Br- வரலாம், செங்கவில நிறம். சில இதுல குரோமைல் குளோரைட் என்று ஒன்று இருக்கு, அதுவும் செங்கவில நிறம். தரப்பட்ட அந்நியனுக்கு ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது, செங்கபில நிற வாயு வெளியேறியதாயின் வெளிவந்த வாயு NO2 சரியா? கவனித்துக் கொள்ளுங்க. தரப்பட்ட அந்நியனுக்கு ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது செங்கபில நிற வாயு வெளியேறியதாகி வெளிவந்த வாயு NO2 தரப்பட்ட அந்நியன் NO2 மைனஸ் ஆகும். வெளிவந்த வாயு NO2 தரப்பட்ட அந்நியன் NO2 மைனஸ் ஆகும். சரியா?
தலையங்கம் போட்டு இந்த தாக்கத்தை எழுதிக்கொள்ளுங்க. அவதானங்களுக்கு பொருத்தமான ரசாயன தாக்கங்கள், அவதானங்களுக்கு பொருத்தமான ரசாயன தாக்கங்கள். NO2 மைனஸ் H+ வாங்கி HNO2 ஆகும். HNO2 நீங்க H2O NO2 எழுதி NO2 செங்கவிலத்தை காட்டினாலும் சரி, HNO2 HNO3 NOH2 எழுதி போட்டு இந்த NOக்கும் O2க்குமானதாக NO2 எடுத்து இந்த செங்கவிலத்தை காட்டினாலும் சரி. இல்ல 2 NO வருமென்று நினைக்கிறேன். 3 HNO2 இல்ல 2 NO 2 NO2. நீங்கள் எழுதுகளை இனிமேல் இந்த தாக்கத்தை எழுதிக் கொள்ளுங்க. NO2 மைனஸ் HNO2 வந்து அதிന്റെ பிரிகை இந்த தாக்கத்தை எழுதிக் கொள்ளுங்க. சரி, அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். சல்பைட்டுகளுக்கான சோதனை. சல்பைட்டுக்கான சோதனை. சல்பைட்டுக்கான சோதனை S2 மைனஸ். சல்பைட்டுக்கான சோதனை. சல்பைட்டுக்கான சோதனை. S2 minus. S2 minus. Sulfite. இதுல எல்லா சல்பைட்டுகளும் நான் சொல்ல போற சோதனை அல்ல, விடையளிக்காது. அநேகமான சல்பைட்டுகள் இதுக்கு சாத்தியப்படும் என்பதால நான் இதை தாரேன். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அந்நியன் கரைசலுக்கு அமிலம் சேர்க்கிறோம். நாங்கள் அதுக்கான ஒரு செட்டப் தான் இந்த முள்ளிப்புணல். முள்ளிப்புணல் வந்து திருக கொண்டிருக்கிறதால அமிலத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். போக்கு குழாய்.
சும்மா ஒரு சல்பைட் எடுத்து இப்படியும் சேர்க்கலாம், ஒப்பராலையும் அமிலம் சேர்க்கலாம். என்றால் இந்த வார வாயு வந்து கொஞ்சம் வந்தாலும் அதை என்ன செய்யலாம் என்றால் கன்சன்ட்ரேஷன்ல பெறலாம். சரி, இதுல என்னென்றால் சும்மா சேர்த்தாலும் ஓகே, இதுல வார வாயுவின் அளவு கொஞ்சமா இருந்தாலும் நாங்கள் ஒரு போக்கு குழாயில் எடுக்க கொஞ்சம் கூடுதலான சரிவில கிடைக்கும். இப்படியே வெள்ளாடம் பரவரான ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு எடுத்தால் சுவந்தான் ஐதான அமிலம். S2 மைனஸ் இருந்தால் இந்த அமிலத்தில் என்ன செய்ய முடியும், S2 மைனஸ் கரையும். என்ன பிரச்சனைனா எல்லா S2 மைனஸும் கரையும். நாங்கள் புற அங்க கட்டியன்களுக்கான சோதனையில அதை வச்சுக் கொள்ளலாம். எல்லா S2 மைனஸும் என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஐதான அமிலத்துல H2S வாயுவை தராது. S-blockல நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைட் கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைடுகள் நீரிலேயே கரையும் என்று சொல்லியிருக்கு. நீரிலேயே கரையும் என்று சொன்னால் ஐதான அமிலங்கள் என்ன செய்யும், நன்றாக கரை. உங்களுக்கு H2S வாயு கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைடுகள் எல்லாமே ஐதான அமிலத்துல கரைஞ்சி H2S வாயு. H2S வாயுவின் இயல்புகள் ஏற்கனவே நான் உங்களுக்கு பி பிளாக்ல படிப்பிச்சிருக்கேன். கூழ் முட்டை மனமுடையது அல்லது அழுகிய முட்டை மனமுடையது, இதே அடிப்படையாக கொண்டே H2S என்று நாங்கள் ஓரளவு ஊகிச்சு கொள்ளலாம். ஆனாலும் இந்த மனத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இனங்கான்றது அவ்வளவு விரும்பத்தக்கது இல்லை. அதனால நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த வார வாயு H2S என்பதை வேறொரு சோதனை கூடாக உறுதிப்படுத்திக் கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய ஆய்வு கூடத்துல இருக்கிற Pb2+ வந்து பொதுவாக அசட்டேட்டுகள் நீரில் நன்றாக கரையும் என்று சொல்லி கரைதல் ஒரு பாவம் சொல்லி இருக்கு. அப்ப இது வந்து நிறமற்ற கரைசல். அப்ப நாங்கள் இதுல வந்து ஒரு வடியால தோச்சு வடிதால தோச்சு இந்த வாயு வார இடத்துல பிடிச்சோம் என்று சொன்னா, இந்த வாயு வார இடத்துல பிடிச்சோம் என்று சொன்னா இந்த அசட்டேட்ல தோய்க்கப்பட்ட வடி பிடிச்சோம் என்று சொன்னால் இந்த H2Sல இருக்கிற S2 மைனஸுக்கும் Pb2+க்கும் இடையில ஒரு டப்பேஜ் தாக்கம் நடக்கும். அப்ப அசட்டேட்டில தோய்க்கப்பட்ட வடிதால் முதல்ல வெள்ளை நிறம் வடிதாளின் நிறமாக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கும். இதுல H2S வாயு வந்தால் இந்த Pb2+ S2 மைனஸ் சேர்ந்து PbS ஆகும். இப்பதான் சொன்னால் PbS வந்து கருப்பு நிற வீழ்வடிவு என்று சொல்லி. அப்ப இந்த வடிதால் வந்து என்ன செய்யும் சொன்னால் கருப்பு நிறமாக மாறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எங்கள திருப்திக்கு இப்படி எழுதிக்கொள்ளும். இதுல கூட்டம் 1 கூட்டம் 2 சல்பைடுகள் எல்லாமே அமிலத்தோட H2S தரும். இது தவிர நிறைய பேர் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப FeS இருக்கு, அதுக்கும் அமிலத்தோட H2S வாயுவை தரும்.
இந்த H2S சோதனைக்கு விடையளிக்கும். இதே போல பிறகு நாங்கள் படிக்கலாம் MnS ZnS. மங்கனேசிന്റെ സൾഫൈറ്റുകളും സറ്റന്നിന്റെ സൾഫൈറ്റുകളും ഹൈദാന അമിലത്തോടെ HCl കരഞ്ഞ് അവറ്റിന്റെ സൾഫൈറ്റ് തരും. MnCl2 H2S இதுவும் வரும். எல்லா சல்பைட்டும் அமிலத்துல கரையும் என்று சொல்லிடாது. அது நாங்கள் அங்கால பண்பறை வகுப்பு கூட்டத்திலையும் படித்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு NiS இந்த சல்பைட்டுகளும் COS இந்த சல்பைட்டுகளும் ஐதான் HCl கரையாது. ஐதான் HCl கரைஞ்சு கூழ்முட்டை மனமுடைய வாயுவை தராது. ஏனைய சல்பைட்டுகள் நாங்கள் இதுல சொன்னது போல சல்பைட்டுகள் அமிலம் ஒன்று சேர்க்கைக்குள்ள என்ன செய்யும் சொன்னால் கரைஞ்சு கூழ்முட்டை மனமுடைய வாயு. அதில இருந்தே நாங்கள் அதை ஆரண்டி இனங்காணலாம். ஆனாலும் அவரை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்காண்டி அசட்டேட்டில் துவைக்கப்பட்ட வடிதாளை பிடிக்கிறோம். அசட்டேட்டில் துவைக்கப்பட்ட வடிதாளை பிடிக்கல இதுல இருக்கிற S2- Pb2+ சேர்ந்து PbS கருப்பு போல் வடிவாகும். இதுல இருந்து நாங்கள் வந்ததை H2S என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். H2S சோதனைகள் நீங்க முதல்ல படிச்சிருக்கிறீர்கள். அதுகளை பயன்படுத்தி என்ன செய்யலாம் சொன்னால் உறுதிப்படுத்தலாம். உதாரணத்துக்கு இது ஒரு வெண்ணமில வாயு ஈரமாக்கப்பட்ட பாசிச்சாயத்தாளை பயன்படுத்தி இதை நீங்கள் இனங்காணலாம். மற்றது KMnO4 கரைசல்களால் செலுத்தினீங்க என்றால் மஞ்சள் கலங்கள் அவதானிக்கப்படும். S2- பூச்சி ஒட்சியேற்றப்படும். இந்த மாதிரியான தாக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியா? சில பழைய புத்தகங்கள்ல இந்த அசட்டேட் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும். CH3 COO- Pb2+. எல்லாம் ஒன்றுதான். ஆனாலும் நீங்கள் இஞ்சி எழுதுக்கு இந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க. இப்படியும் இதே ஒன்றுதான். CH3 COO- Pb2+. எப்படி எழுதுறத எப்படி எழுதலாம். பழைய புத்தகங்கள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் இதை தவிர்த்து கொள்ளணும். இதை நீங்க எழுதலாம். அசட்டேட்ல துவைக்கப்பட்ட வடிதால் மாதிரி நைட்ரேட் நைட்ரேட்ல Pb2+ இருக்குதான். எங்களுக்கு தேவை Pb2+ தான். தாக்கம் யாருக்கும் முடியல நடக்குது. Pb2+ H2S முடியல நடக்குது. சரியா? இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க. ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது கூழ்முட்டை மனமுடைய வாயு வெளியேறியதாகி கூழ்முட்டை மனமுடைய வாயு வெளியேறியதாகி கூழ்முட்டை மனமுடைய வாயு வெளியேறியதாகி வெளிவந்த வாயு H2S வெளிவந்த வாயு H2S அன்னையன் S2- என எதிர்வு கூறலாம். அன்னையன் S2- என எதிர்வு கூறலாம். கூழ்முட்டை மனம் என்று சொல்றோம். அன்னையன் S2- என எதிர்வு கூறலாம். அடுத்த பந்தியாலை கொடுத்து H2S உறுதிப்படுத்த வெளிவருகின்ற வாயுவை
H2S ஐ உறுதிப்படுத்த வெளிவருகின்ற வாயுவை ஈய அசட்டேட்டில் தோய்க்கப்பட்ட வடிதாளில் பிடிக்கும் போது H2S ஐ உறுதிப்படுத்த வெளிவருகின்ற வாயு ஈய அசட்டேட்டில் தோய்க்கப்பட்ட வடிதாளில் பிடிக்கும் போது வடிதால் கருப்பு நிறமாக மாறின் வடிதால் கருப்பு நிறமாக மாறின் வடிதால் கருப்பு நிறமாக மாறின் வெளிவந்த வாயு H2S வெளிவந்த வாயு H2S அன்னையன் S2- என முடிவு செய்யலாம். வெளிவந்த வாயு H2S அன்னையன் S2- என முடிவு செய்யலாம். இதன் தாக்கங்கள் நான் ஈவினிங் கிளாஸ்ல எல்லாம் பயப்படாங்க. வெள்ள நேரம் கேட்டிருந்த நீங்கள் S2- HCl-க்குமான தாக்கம் S2O3 HCl-க்குமான தாக்கம் S2O3 என்பது ஒரு அந்நியன். இந்த கட்டமைப்பெல்லாம் நான் உங்களுக்கு பல தடவைகள் சொல்லி இருக்கு. இதற்கு நாங்கள் H+ சேர்த்தால் இந்த அந்நியனோட வந்து என்ன செய்யும்? H+ இணைஞ்சு H2S2O3 வரும். டயோசல்பூரிக் ஆசிட் என்று சொல்லும். இது உறுதி இல்லாத ஒரு அமிலம். இது உடனடியாக பிரிகி அடைஞ்சு H2O-வும் சல்பர் விளைவாகும். இந்த பூச்சி ஒட்சியேற்ற நிலையில இருக்க கந்தகம் உடைஞ்சு சல்பரா வரும். மற்றது SO2. SO2 வந்து என்ன? அது SO3 இருந்து வந்தானே S2O3 இருந்து வந்தானே எல்லாம் ஒரே இயல்பு தான். அப்ப நாங்கள் SO3 S2O3 வேறுபடுத்தணும் என்றால் எங்களுக்கு உள்ள வித்தியாசம் இது. இங்க வெளிர் மஞ்சள் நிற கூழ்கந்தகம் உருவாகும். இதோட SO2 வந்துச்சுன்னு சொன்னால் அந்நியன் S2O3 இது வராமல் SO2 மட்டும் வந்துச்சுன்னா அந்நியன் SO3 ஐதான HCl கரையாத சல்பைடுகள் இதுல நான் NiS-ம் COS-ம் சொல்லி இருக்கிறேன். பண்பருவப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்கணும். அதுல பண்பருவப்பு கூட்டம் 2 பண்பருவப்பு கூட்டம் 2 9 சல்பைடுகள் இருக்கு. 9 சல்பைடுகள் இருக்கு. அதுலயும் ஐதான H2SO4 கரையாத ஆக்கள் இருக்கு. சரிதானே? அப்ப நாங்கள் அதை அங்க பார்த்துக்கொள்ளும். அவ்வளவுத்தையும் இதுல ஞாபகப்படுத்த மட்டும் தேவை இல்லை. இதுல நீங்கள் S2- அமிலம் சேர்க்க வார விளைவை சோதனைக்கு உட்படுத்தினால் சரி. தாக்கங்கள் நான் அடுத்த வகுப்புல நோட்ஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இதோட நான் நிறைவு செய்தேன்.